இங்கே வந்து குயிக் ஷிஃப்டர் எனேபிளாக இருக்கா பாருங்கள். கை தனியாக தான் இருக்குது. அண்ட் ஃபோர்த் கோய் வந்துருச்சுங்க. அண்ட் நான் வேணா உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன். 4000 RPM கீழே போயிட்டு நான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஷிஃப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க நண்பா, சீம்லெஸ்ஸாக அப் அண்ட் டவுன் ஷிஃப்ட் கியர்ஸ் ஷிஃப்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக கேட்குறதுக்கே நல்லா இருக்குல்ல? ஆமாம், நம்ம இந்த வீடியோவில் வந்து குயிக் ஷிஃப்டர் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக டியூக் ஃபேனாக தான் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உண்மையான டியூக் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து டியூக்கை பற்றி குயிக் ஷிஃப்டர் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு டெஸ்ட்டு ட்ராக்கில் இல்லை, நார்மல் ரோட்டில் தான் போயிட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பீஸ்டி பாய் இங்கே இருக்கான், வாங்க உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். ஓகே நண்பா, ஸோ குயிக் ஷிஃப்டர் டெக்னாலஜி அது பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ராக்கில் தான் பிறந்துச்சு. ஏன்னா ட்ராக் யூஸுக்கு தான் வந்து குயிக் ஷிஃப்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய பைக்ஸில் பார்க்கலாம், ஈவன் ஸ்ட்ரீட் பைக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நேக்ட் பைக்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே குயிக் ஷிஃப்டர் ப்ளஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குயிக் ஷிஃப்டர் கண்டிப்பாக ஸ்ட்ரீட் பைக்ஸுக்கெல்லாம் வேணுமான்னு கேட்டால் அது வந்து அன்னெசரின்னு தான் சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக அது இல்லாமையே வண்டி வந்து ஓட்டலாம். பட் அது ஏன் ட்ராக்கில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஃபாஸ்டர் லேப் டைமுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபாஸ்டர் லேப் டைம்னால் உங்களுக்கே தெரியும், மில்லி செகண்ட்ஸில் வந்து ஒரு ஆள் முன்னே போவாங்க, ஒரு ஆள் பின்ன போவாங்க. ஸோ அது வந்து ட்ராக் யூசேஜுக்காக இருந்துச்சு. பட் நவடேஸ் உங்களுக்கே தெரியும், எல்லா பைக்லேயுமே ஆல்மோஸ்ட் குயிக் ஷிஃப்டர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது அன்னெசரின்னு சொல்லலாம். பட் கண்டிப்பாக பிலீவ் மீ, இது பார்த்தீங்கன்னா ஃபன் டு ரைடு, செம்மையாக இருக்கும் குயிக் ஷிஃப்டரை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ரைட் பண்ண சொல்லும் போது. ஓகே நண்பா, ஸோ நம்ம நார்மலாக கியர் வந்து எப்படி ஷிஃப்ட் பண்ணுவோம்? நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் த்ராட்டல் வந்து ரோல் பண்ணுவோம். ரோல் பண்ணிவிட்டு கிளச் வந்து புல் பண்ணிவிட்டு கியர் பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணுவோம் 1 2ன்னு சொல்லிவிட்டு. ஸோ கிளச் பிடிக்க சொல்லும் போது என்ன ஆகும், அது வந்து ஜஸ்ட் அன்லோட் ஆகும் போகிற ஸ்பீடுக்கு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் நெக்ஸ்ட் பொசிஷன் வந்து கியர் வந்து ஷிஃப்ட் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து நார்மலாக நம்ம பண்ணுறது. பட் நீங்கள் குயிக் ஷிஃப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம நோனிட்டு இன்னும் இது பண்ண வேணாம், நம்ம கிளச்சை பிடிச்சிட்டு கியர் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். ஏன்னா நீங்களே பார்க்கலாம், அங்கே வந்து சென்சார் வந்து இன்டெகிரேட் ஆகிருக்கும் நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ண சொல்லும் போது. ஸோ அது என்ன பண்ணும்னா, நீங்கள் கியர் போட சொல்லும் போது அது வந்து டிடெக்ட் பண்ணோம் ஷிஃப்ட் மூவ்ஸ் எல்லாமே. ஸோ டிடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கியூக்கு போகும் பைக் ECU கண்ட்ரோல் போன பிறகு என்ன பண்ணும், இக்னிஷன் ஸ்பார்க் வந்து மில்லி செகண்டுக்கு வந்து பாஸ் பண்ணி வைக்கும். பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் வில் அது வந்து ஸ்லிப் ஆகும். ஸோ ஸ்லிப் ஆகிட்டு நெக்ஸ்ட் பொசிஷன் என்னவோ செகண்ட்லேருந்து தேர்ட் கியர் போகிறீங்களா, ஸோ அது கியூவில் இருந்துட்டு தேர்ட் கியருக்கு வந்து போகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் மில்லி செகண்ட்லேயே நடக்கும் குயிக் ஷிஃப்டர்லாம். டியூக் 390 BS6 பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டு அண்ட் ரிலையபிளாகவும் இருக்குது அண்ட் அன்இன்டரப்டாக ஆகுதோ கண்டிப்பாக நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு என்ன குயிக் ஷிஃப்டரில் மெயின் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லோவர் RPMல குயிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். 4000 RPMக்கு கீழே யூஸ் பண்ணிங்கன்னா குயிக் ஷிஃப்டர் கண்டிப்பாக ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்காதுன்னு சொல்லலாம். பட் அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆஃப்டர் மார்க்கெட்டில் ECU ஃபிக்ஸஸ் இருக்குது. நீங்கள் வேணுன்னா குயிக் ஷிஃப்டர் வந்து டியூன் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக லோவர் RPMலையும் நீங்கள் குயிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. வேணால் நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க, நல்லாவே இருக்கும். பட் நான் வந்து உங்களுக்கு வேணுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரைடிங் டெஸ்ட் எப்படி லோவர் RPMலையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே நண்பா, ஸோ ஒரு சில பேர் சொல்லுவாங்க குயிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணுறவங்களாம் லேசி பீப்புள்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அது உண்மை இல்லை. பிகாஸ் மேபி அவங்க வந்து இது வரைக்கும் ட்ரையே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ அதனால தான் அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா குயிக் ஷிஃப்டர் உண்மையாகவே சொல்கிறேன், இட் இஸ் ரியலி ஃபன் டு யூஸ். அண்ட் ரியல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குயிக் ஷிஃப்டர் வந்து நிறையவே யூஸ் ஆகும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் நீங்கள் கார்னரிங் போக சொல்லும் போது, ஸோ இல்லைன்னா நீங்கள் ஹைவேஸில் போகும்போது கண்டிப்பாக குயிக் ஷிஃப்டர் வந்து ஈஸியாக நீங்கள் அப் அண்ட் டவுன் ஷிஃப்ட் வந்து கியர்ஸ் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ ஏன் அவங்க வந்து லேசி பீப்புள்னு சொல்கிறாங்கன்னா குயிக் ஷிஃப்டரை யூஸ் பண்ணால், பிகாஸ் சம்டைம் நம்ம வந்து குயிக் ஷிஃப்டர் இல்லாத பைக் ஓட்ட சொல்லும்போது என்ன ஆகும்னா, நம்ம கண்டினியூவாக இந்த குயிக் ஷிஃப்டர் ஃபியூச்சரை யூஸ் பண்ணிவிட்டு குயிக் ஷிஃப்டர் இல்லாத பைக் வந்து ஓட்டினோம்னா நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய கிளச்சு அந்த கியர் ஸ்கில் வந்து த்ராட்டல் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஏதோ வண்டி ஓட்ட தெரியாத மாதிரி ஓட்டுற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஸோ அதுதான் குயிக் ஷிஃப்டரே ரொம்ப யூஸ் பண்ணோம்னா அதுவும் கொஞ்சம் ஒரு ட்ராபேக் இருக்குது நம்ம சைடில்.
ஓகே நண்பா. ஸோ குயிக் ஷிஃப்டர் ரைடு டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு செட்டு கிளிக் பண்ணுங்கள் அண்ட் மோட்டார் சைக்கிள்ஸ் போங்க அண்ட் குயிக் ஷிஃப்டர் ப்ளஸ் போயிட்டு இங்கே வந்து குயிக் ஷிஃப்டர் எனேபிளாக இருக்கா பாருங்கள். ஏன்னா இது எனேபிள் பண்ணாத டெஸ்ட் பண்ணோம்னா வேஸ்ட்டு. ஸோ எனேபிளாக இருக்குது, வாங்க இப்போ போயிட்டு டெஸ்ட் பண்ணியே பார்க்கலாம். இப்போ வந்து ரோட்டில் இருக்கோம், நம்ம இங்கே தான் ஓரளவுக்கு ரோடு நல்லா இருந்துச்சு. சரி வாங்க குயிக் ஷிஃப்டர் வந்து எப்படி ரோட்டில் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கியரில் இருக்குது, நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் மூமெண்ட்டில் போகலாம். ஸோ 4000 RPM வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் போகணும். 4000 RPM போயிட்டு இப்போ பாருங்கள், நான் வந்து அப் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். செகண்டில் இருக்குது, தேர்ட் கை தனியாக தான் இருக்குது அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த். ஸோ பார்க்கலாம், நீங்களே நல்லாவே ஒர்க் ஆகுது குயிக் ஷிஃப்டரு. கை எடுத்துகிட்டேன், நீங்களே ஒன்று பார்த்துருக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டு அப்படியே மூமெண்ட்லேயே வந்து ஷிஃப்ட் பண்ணுங்கள் கியரை. கண்டிப்பாக நல்லாவே ஷிஃப்ட் ஆகுது, நீங்களே பார்த்துருக்கலாம். எந்த விதமான ஒரு ஜர்க்கோ இல்லைனா எதுவுமே இல்லாதோ நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக. அண்ட் நான் இப்போ உங்களுக்கு வந்து டவுன் ஷிஃப்ட்டும் பண்ணி காமிக்கிறேன். இருங்க, நான் இங்கே ரிட்டர்ன் எடுத்திருக்கேன், ஏன்னா இங்கே இனிமேட்டுக்கு ரோடு நல்லா இருக்காது. சீரியஸ்லி சொல்கிறேன், குயிக் ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபன்னாக இருக்குது ஓட்டுறதுக்கு. நான் இப்போ வேங்கல்னா திரும்பியும் உங்களுக்கு வந்து நான் இப்போ திரும்பிட்டேன் ரோடு. ஸோ அப் ஷிஃப்ட் பண்ணுறேன் 3 and 4 and 5 and 6. ஆஹா, கோய் வந்துருச்சுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சேம் வைஸ்லி 5 4 3 and 2. ஓகே, ஸோ 2க்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக குயிக் ஷிஃப்டர் வந்து யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா 2 and 1 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளர்ச்சி யூஸ் பண்ணுங்கள். கிளர்ச்சி யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் இது பண்ண முடியும். நீங்கள் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, ஃபஸ்ட்டுலேயே வந்து ஃபஸ்ட்டு கியர்லேயே குயிக் ஷிஃப்டர் வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ கிளர்ச்சி போட்டுட்டு மோஸ்ட்லி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியர் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக குயிக் ஷிஃப்டர் பற்றி சொல்ல போனால் கண்டிப்பாக நல்லாவே ஒர்க் ஆகுது, சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். பட் ஒன்லி திங் இஸ் மைண்டில் நீங்கள் எப்பயுமே வச்சுக்கோங்க, குயிக் ஷிஃப்டருன்றது பார்த்தீங்கன்னா ட்ராக் யூஸுக்கு தான் வச்சுருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், இது வந்து நார்மல் ஸ்ட்ரீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் பண்ணலான்னா அதுக்குன்னு எல்லா டைம்லாம் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ எங்கெங்கே உங்களுக்கு நெசசரியாக தோணுதோ அங்கங்கே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு குயிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சோறு ஆக்கிட்டு அதை வேணால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குன்னு அதை மொத்த சோறையும் எடுத்து தின்ன முடியாது நம்மளால். அது மாதிரியே தான் லைக் வைஸ் உங்களுக்கு எப்பப்போ தோணுதோ அந்த டைமில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வில்லேஜ் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குயிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணுறது கஷ்டம் தான். நான் இப்போ உங்களுக்கு அப் ஷிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன், கை எடுத்துட்டேன், நல்லாவே ஒர்க் ஆகுது. பட் இங்கே தான் ஓரளவுக்கு ரோடு நல்லா இருக்குது, அதனால் ஒர்க் ஆகுது. அண்ட் நான் இப்போ வேணால் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறேன் பாருங்கள், அருமையாக டவுன் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. வேணால் 3க்கும் போடுறேன், 4லேருந்து 3 ஆகிடுச்சு. ஸோ இப்போ அப் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுதுங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னே சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ வில்லேஜ் ரோட்லேயே நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஹைவேஸில் போனீங்கன்னா இன்னமும் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5th கியருக்கு போயிட்டேன், நான் 6th கியர் வேணா உங்களுக்கு போடுறேன். ஸோ 6th கியரில் போகிறோம் நான், ஏன்னா இப்போ 6th கியரில் என்னால் கண்டினியூ பண்ண முடியாது, 5th கியருக்கே போயிடுறேன். ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ பள்ளம் வந்துருச்சு. ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த யூஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா குயிக் ஷிஃப்ட்ன்றது இருக்குது, ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆல் டைம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னா சான்ஸ்லெஸ்ஸுங்க. நான் மேக்ஸிமம் சொல்லப்போனால் குயிக் ஷிஃப்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு அந்த என்ஜின் பிரேக்கிங் ஸ்கில்லு, அதுக்கப்புறம் இந்த நான் கரெக்டாக கியர் போட சொல்லும்போதே இப்படி ரெண்டுத்தையும் சேம் டைம் கியர் ப்ளஸ் கிளர்ச்சை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஸ்கில்லாம் நீங்கள் கற்றுக்குங்க, அது கண்டிப்பாக ரைடிங்க்கு நல்லாவே இருக்கும். ப்ளஸ் நீங்கள் பெட்ரோலும் சேவ் ஆகும். இந்த இன்னொரு கொஸ்டின், குயிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணுறதுனால எதனா பாதிப்பு வருமானா? உங்களுக்கு மைலேஜும் எதுவும் கம்மியாகாது, கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் இருக்கும். அண்ட் என்ஜினும் பார்த்தீங்கன்னா அடிபடாது. ஏன்னா குயிக் ஷிஃப்டர்ன்றதே அந்த ஃபாஸ்ட் அப் அண்ட் டவுன் ஷிஃப்ட்டுக்கு தானே இன்வென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இதுதான் எங்கள் வில்லேஜ் ரோடு, செம்மையாக இருக்குது. மழை பெஞ்சிச்சு நேற்று லைட்டாக, ஸோ அதனால் நல்லா இருக்குது. அண்ட் ஓகேங்க, ஃபைனலாக கன்க்ளூட் பண்ண போனோம்னா அவ்வளோதான் சொல்ல போனால். ஸோ நீங்கள் குயிக் ஷிஃப்டர் வைஸ்லி யூஸ் பண்ணி பாருங்கள்.
மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ட்ராக்கு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் வேணா உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன். 4000 RPM கீழே போயிட்டு நான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஷிஃப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். டு பி ஆனஸ்ட், நான் இது வரைக்கும் 4000 RPMல நான் ட்ரை பண்ணதில்லை. பட் உங்களுக்காக வேணால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரோட்டில் நான் உங்களுக்கு போயிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து செகண்ட் கியரில் 2.5 3 RPMல இருக்கோம். நான் இப்போ அப் ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களே பாருங்கள் எப்படி குக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், அடித்து தூக்குது அப்படியே முன்னாடி, ஓவராக குக்குது. இப்போ நான் வந்து 4th கியர் போடுறேன். ஓகே, ரொம்ப கேவலமான ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக. 4000 RPM கீழே தான் போயிட்டுருக்கேன், உங்களுக்கே தெரியுது. 4th கியரில் போயிட்டுருக்கேன். அண்ட் 3000 RPMல தான் போயிட்டுருக்கேன். பட் நல்லாவே இருக்குது. சேம் வைஸ் நான் வேணால் டவுன் ஷிஃப்ட் பண்ணி பார்க்குறேன். நானே இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, கொஞ்சம் கண்டிப்பாக நல்லாவே ரிஃபைன் ஆகிருக்கு. நானே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க 4000 RPMக்கு மேலே தான் வந்து நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு குயிக் ஷிஃப்டரு. பட் உண்மையை சொல்ல போனால் கண்டிப்பாக 4000 RPM கீழேயே நல்லாவே தாங்க இருக்குது. ஏன்னா நீங்களே பார்க்கலாம், 5th கியரே போட்டேன், நல்லா சீம்லெஸ்ஸாக போகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ வேணால் நான் உங்களுக்கு டவுன் பண்ணி காமிக்கிறேன். இது 3000 RPMல தான் இருக்குது. டவுன் பண்ணிட்டேன் அண்ட் திரும்பியும் டவுன் பண்ணுறேன். நல்லாவே இருக்குங்க. கண்டிப்பாக நானே இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வேறு லெவலுங்க குயிக் ஷிஃப்டர் பர்ஃபார்மன்ஸ் டியூக் 390ல். ஸோ BSX பார்த்தீங்கன்னா நல்லாவே ரிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 4000 ரூபீஸ் தான் இது பார்த்தீங்கன்னா அப்கிரேடு நம்ம லான்ச் ஆக சொல்லும் போது. பட் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே தான் சேடை அடிச்சிருக்காங்க, நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கலாம். மேபி நாளைக்கு இல்லை நாளைய மறுநாள் வந்து இங்கே நடுவாங்க. ஸோ இதுதான் எங்கள் வீடு. ஓகே நண்பா, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குயிக் ஷிஃப்டர் பற்றி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக உங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினராக இருந்தால். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஈவன் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. வில் see you in next video. Until then, bye from Shakti.